இன்னும் ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாங்களும் நன்றாக இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இந்த நன்னாளில் கர்த்தர் உங்கள் மத்தியில் பேச வைத்திருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. ஒருவேளை 2000 உலகம் 2000 இந்த செப்டம்பர் மாதம் கடைசியில் உலகமே அழிகிறது என்று சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த நாளில் அந்த செப்டம்பர் 15 எங்களுடைய திருமணம் நடந்தது. ஒருவேளை நான் நினச்சி கூட பார்க்கல. நல்ல ஒரு ஆசிரியர் தந்தார். அப்போ தந்து ஆண்டவர் என்னுடைய திருமணத்தை அவ்வளோ ஒரு மகிமையாக நடத்தி தந்தார். ஒருவேளை நான் நினச்சி கூட பார்க்கல, ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு தந்தார். நல்ல ஒரு குடும்பத்தை தந்தார். நல்ல ஒரு ஆசிரியர் படித்து ஒரு அன்பு மகனை எனக்கு தந்தார். அதே போல் 2001 அவர்களுக்கு ஒரு பலகீனம் உண்டு. அந்த பலகீனத்தின் மத்தியிலையும் முதலாவது அதிசயமான ஒரு மகளை ஆண்டவர் தந்தார். 2வதாக அற்புதமான ஒரு மகனை தந்தார். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருந்தோம். மீண்டும் ஆண்டவர் எங்கிட்ட சொன்னார், நீங்கள் உன்னத ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பு தந்தார். அதே போல் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தோம். ஆண்டவர் உன்னத ஊழியத்துக்கு எங்களை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் முழு நேர ஊழியமாக செய்து வந்தோம். திடீரென்று சொல்லி என்னுடைய கணவருக்கு இந்த ஹார்ட்டில் கொஞ்சம் பலகீனம் உண்டு. அது நிமித்தம் 2013 ஆண்டவர் அதை திடீரென்று சொல்லி அவங்க பலகீனப்பட்டதுனால ஹார்ட் ரொம்ப வீக் ஆனதுனால ஆண்டவர் ஒரு அட்டாக் வந்து என் கணவரை என்னை விட்டு கடந்து போய்விட்டு. பிள்ளைகளே, நான் ரொம்ப கலங்கியிருந்தேன். என் வாழ்க்கையில் இனி எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி கலங்கியிருக்கும்போது என் தேவனாகிய கர்த்தர் எண்ணாகமம் 11:23 சொன்னார், கர்த்தரின் கை குறியிருக்கிறதோ, கர்த்தரின் கை குறுகியிருக்கிறதோ பயப்படாதீர்கள், அவர் வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்கும், அவர் வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்கும்னு சொன்னார். அன்பு பிள்ளைகளே, அந்த நாளில் இருந்து அவர் எங்களுடைய குடும்பத்தை அருமையாக கரம் பிடித்து நடத்தி வந்தார். எந்தெந்த காரியத்தில் கலங்கி நின்றனோ, எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போனனோ, எந்தெந்த காரியத்தில் மனம் தளர்ந்திருந்தனோ, அந்த காரியத்திலலாம் அவர் கரத்தை பிடிச்சி என்னை நடத்தி வந்தார். என் அன்பு பிள்ளைகளே, பயப்படாதீர்கள், அவருடைய கை குறுகி போகவில்லை. என் அன்பு பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கிடவது என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை அவர் வார்த்தையின்படி தான் நடக்கும். அவர் வாக்குத்தத்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறும். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாத கடைசிக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவருடைய கிருபையினால் இந்த செப்டம்பர் மாதத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து வந்த நன்மைகளை எண்ணி மனதார துதிங்க, கிருபைகளை எண்ணி மனதார துதிங்க. இவளை நினச்சே பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோ பெரிய அதிசயத்தெல்லாம் ஆண்டவர் செய்தார். ஒருவேளை இந்த வாக்குத்தத்தத்துக்கு நம்ம அதை ஆதாரமாக பார்க்கும்போது, கர்த்தரின் கை குறுகி இருக்கிறதோ பயப்படாதீர்கள், அவர் வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. மோசே, எங்களுக்கு இறைச்சி வேணுங்கிறாங்க. அந்த சமயத்தில் மோசே, ஐயா 40 லட்சம் ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த கீழ் காற்று அப்படியே வீசின உடனே காடை அப்படியே கடல்ல இருந்து புறப்பட்டு வந்தது. என் அன்பு பிள்ளைகளே, அந்த வனாந்தரம் எங்கிலும் காடை அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களே. என் அன்பு பிள்ளைகளே, இந்த மாதம் வரையும் நான் திருப்தியாக்கி வந்திருக்கிறான். எத்தனையோ குறைகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எதிரிகளால் வந்த பாடுகள், அந்த பாடுகள் மத்தியிலையும் உங்களை என்னையும் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். பயப்படாதே, அவருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்கும்னு சொன்னது போல அவருடைய வார்த்தையின்படி நடக்க செய்தார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதம் முழுதும் நீங்கள் எதிர்பார்த்த திருமண காரியத்தை நடத்தி தந்தார், கற்பத்தை தந்தார், வேலையை தந்தார், முடியாதுன்ற காரியத்தெல்லாம் முடிய செய்தார். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. ஜெபிப்போமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடரே, சொத்துகளாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசி
நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் இன்று என்று பிழைப்பான். தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த செப்டம்பர் மாதத்தில் என் அன்பு பிள்ளைகள் எத்தனையோ பேர் திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டிருப்பாங்க. திருமண காரியம் நடந்து முடிஞ்சிருக்கும். அதே போல கற்ப கனிக்காக ஏங்கி கொண்டு இருப்பார்கள். ஆண்டவரே, இந்த நாளில் கற்பத்தை கொடுக்கிறவர் நீங்கள் தாயா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி பார்க்கணும். அந்த சுதந்திரத்தை அப்படி வார்த்தையின்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஐயா. அப்படி வாக்குத்தத்தத்தின்படி கொடுக்க போறீங்க ஐயா. கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராங்க. நல்ல வேலையை கொடுத்து சந்தோஷப்படுத்துவீராக. நல்ல வீட்டை கட்டி சந்தோஷமாக குடியிருக்க செய்வீராக. பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்ணை வாங்கி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வைப்பீராக. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு வேளை ஆண்டவரே குடும்பத்தில் வியாதிப்பட்டு இந்த வியாதியின் கூறில் கலங்கி தவித்து கொண்டு இருந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அவங்க வியாதியின் படுக்கையை மாற்றுங்க ஐயா. வியாதியின் படுக்கையை மாற்றுங்க ஐயா. ஆண்டவரே, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கப்பா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடன்னு சொல்லுங்கப்பா. அப்பொழுது அவங்க வியாதி சுகமாகும் ஐயா. இதை அப்படியே செய்ய போறீங்க. அதற்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்பட்டக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.